வணக்கம் நண்பர்களே. லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் பத்தி நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஆனா இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நான் பேச போற விஷயம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் இங்கிலாந்து பிளேயர்ஸ். மக்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெஸ்ட் மேட்ச்ல முதல்ல யார் ஸ்லெட்ஜ் பண்ண ஆரம்பிச்சா? இந்தியன் பிளேயர்ஸ் தானே. சுமன் கில் நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு, நம்ம பார்த்தோம். ஏன்னா கிராலி பர்பஸா டிலே பண்ணாரு. அது எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் அந்த டே முடிவுல பண்ணுவான். பட் அதை பார்த்து இந்தியா காண்டானாங்க, அதனால ஸ்லெட்ஜ் எல்லாம் பண்ணாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். சோ இங்கிலாந்து டர்ன் வரும்போது இங்கிலாந்து திருப்பி கொடுத்தாங்க. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச, அதை இங்கிலாந்து திருப்பி கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி பேண்டர்ஸ்ல இன்னைக்குமே நல்லா தான் இருக்கும். அந்த ஒரு ஃபயரா பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் as a வியூவரா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ லாஸ்டா இங்கிலாந்து இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்களா. அன்பார்ச்சுனேட்லி சிராஜ் போல்ட் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா போய் செலிப்ரேட் பண்ணாங்க. இன்னுமே அவங்க பயங்கரமா அக்ரெசிவா செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். இந்தியாவை வெறுப்பேற்றிருக்கலாம். ஆல்ரெடி இந்தியா பாத்தீங்கன்னா ஹர்ட் ஆயிருந்திருப்பாங்க. இன்னுமே போய் முள்ளு குத்தி இருக்கலாம். ஆனா அதை பண்ணாம சிராஜோ ஜடேஜாவோ அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கவலையா அப்படி நிக்கும் போது எல்லா பிளேயர்ஸுமே கிராலில இருந்து, ப்ரூக்ல இருந்து, ரூட்ல இருந்து, ஸ்டோக்ஸ்ல இருந்து, போப்ல இருந்து எல்லாருமே போய் கை கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி கன்சோல் பண்ண விதம் அவங்க மேல ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் கிரியேட் பண்ணிருச்சு மக்களே.